தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் குமரியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மீனவர்களின் கவலை மற்றும் எதிர்ப்பு குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்த ஒப்பந்தங்கள் சான்றாக உள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவைகள் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய எரிசக்தி துறையின் இந்த ஏல அறிவிப்பிற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பினரிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுபோன்ற திட்டங்களால் கடல் வளம் மற்றும் மீன்களின் இனப்பெருக்கம் முற்றிலும் அழிவதோடு மீனவர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிப்படையும் என புகார்கள் எழுந்துள்ளது. தொழிலை நசுக்குகின்ற விதமாக, அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கின்ற விதமாக இப்படிப்பட்ட திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற இந்த திட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு பாலைவன கடலாக இந்த கடலை மாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள். அப்படின்னா இந்த மக்கள் இது எங்க போய் மீன் பிடிப்பாங்க? இவங்க மீன் பிடிக்கக்கூடிய ஒரே தளம் அப்படி இருக்கும் போது நீங்க அதை மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா மீன்கள் அழிஞ்சு போகும் அல்லது மீன்கள் இடம்பெயர்ந்து போய்விடும். கடலுக்கடியில் எண்ணெய், எரிவாயு போன்றவற்றை எடுப்பதற்கு சோனாரை பயன்படுத்தும் போது அதன் ஒலி பல கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பதாகவும், இதனால் பாலூட்டி இனங்கள் பாதிக்கப்படும் எனவும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன. அந்த திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் பாதிக்கப்படுவார்கள். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். மீன்பிடி தொழில் செய்கின்ற அனைத்து மீனவர்களையும் அந்த கார்பன் திட்டத்தை காட்டி அப்புறப்படுத்துகின்ற முயற்சியிலே இந்த மத்திய அரசு ஈடுபடும். இதற்கு தீர்வாக இந்தியாவில் மீனவர்கள் அதிகம் பயன்படுத்தாத மற்றும் மீன்வளம் குறைவாக உள்ள கடல் பகுதிகளில் திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சஜயகுமார்.